அனைவருக்கும் வணக்கம். சில பேர் நினைக்கலாம், என்னப்பா தொடர்ந்து 2, 3 வீடியோ விஜய் டாபிக்காவே வந்துட்டு இருக்குதுன்ட்டு. விஜய் டாபிக்காவே குடுக்குறாங்களே திமுகல. அவங்க கான்டென்ட் குடுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம பண்ணித்தான் ஆகணும். நாளைக்கு வேற ஏதாச்சும் குடுத்தாங்கன்னா அத எடுத்துட்டு வந்து நம்ம பேசுவோம். இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நம்முடைய திமுகவின் மூத்த தலைவர், நம்முடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள். அவர் ஹர்ட் ஆயிட்டாரு. புண்பட்டு விட்டார். வர வர எனக்கு ஒரு பிரச்சனைங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா திமுக காரங்களுடைய அந்த புண்படக்கூடிய தன்மைகள், அந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. என்ன சொன்னாலும் புண்பட்டுறாங்க. என்ன பேசினாலும் எனக்கு ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கண்ணை கசக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரிப்பா, இப்ப என்னத்துக்குப்பா ஹர்ட் ஆனீங்க அப்படின்னா, அது விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு ஒரு நடிகர், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா பேச்சுல ஒரு திமிர் தெரியுதுங்க, ஒரு அகம்பாவம் தெரிகிறது. அது இருக்கக்கூடாது இல்ல அப்படிங்கிறாரு. சரி, எங்களுக்கு எதுவும் தெரியல, நாங்களும் பார்த்தோம் லைவ் எல்லாம். உங்களுக்கு மட்டும் தனியா எதனா போன் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டிட்டாரா அப்படின்னா, அது இல்லைங்க. வேற என்னங்க சொன்னாரு? அது சிஎம் போயிட்டு அங்கிள்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் சிஎம் சார்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரு கொஞ்சம் பேசத நீங்களே பார்க்கும்போது சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகண்ட அதிகமா இருக்கு வார்த்தையில. இல்ல, நமக்கு இந்த இடம் புரியல, இருங்க இதை நம்ம டீட்டெயிலா கேட்டே போடணும் உடன்பிறப்புகள்கிட்ட. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? அங்கிள்னு சொன்னாரு, அது எங்களை காயப்படுத்திருச்சு, சொல்லக்கூடாது. பதிலுக்கு நாங்க வந்து அவருடைய அம்மா ஆண்டின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்படியா இப்படியா சத்தம் போட்டீங்க. சரி, அதை மாத்திக்கலாம் அப்படின்ட்டு சிஎம் சார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. எங்களுக்கே வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா சிஎம் சாருன்னு எதுக்கு சொல்லணும், மிஸ்டர் ஸ்டாலின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நாமளே கூட யோசிச்சோம். எதுக்கு சாரு மோரு அப்படின்னுட்டு. இருந்தாலும் சரி கூப்பிடுறாரு, கூப்பிட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா சார்னு சொல்லி எங்களை ஹர்ட் பண்ணிட்டாருங்க. ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. சரியா? ஏன் சாருங்கிற வார்த்தையில என்ன பிரச்சனை, என்னவா இருக்கும், ஏன் இவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னு மோதுதான் திடீர்னு என்னுடைய சிந்தனையில் உதயமானது. ஆமா இல்ல, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில சாருங்கிறது கெட்ட வார்த்தை. இப்ப கடந்த ஒரு வருஷமா யார் அந்த சார் அப்படின்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுறாங்களே உடன்பிறப்புகள். நான் கூட ஒரு இன்டர்வியூல ஒருத்தரை பேசும்போது சார் சார்னு கூப்பிட்டு இருந்தேன். எப்பா சார்னு என்ன கூப்பிடாதப்பா, வேற ஏதாச்சும் சொல்லி கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இது பரவலாக்கப்பட்ட, இன்னைக்கு வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கெட்ட வார்த்தை சார் அப்படிங்கிறது. உண்மையிலே இந்த ஆட்சியின் மாபெரும் சாதனை என்ன அப்படின்னா, சார் அப்படிங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தையா மாறினதுதான். அந்த யார் அந்த சார் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு பிறகு. அதனால வந்து இயல்பா மரியாதையா சிஎம் சார் அப்படின்னா கூட எதை என்ன பார்த்து சார்னு சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. சரி என்னங்க சொல்றது, அதுக்காக சிஎம் மேடம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்க, அவர் ஐயா ஸ்டாலின் ஆச்சே அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு நோயா மாறிட்டு வருது. உடன்பிறப்புகள் கொஞ்சம் சீக்கிரம் மாத்திக்கங்க. அதாவது கருணாநிதி அப்படின்னு சொன்னா பயங்கரமா எங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு வேண்டியது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது கலைஞர்னு சொல்லு, கலைஞர்னு சொல்லு அப்படிங்க வேண்டியது. நீ சொல்லியா? ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும்னு சொல்லி ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப இவருக்கும். இவர் என்னன்னு சொல்லணும்? சரி சாருன்னு சொல்லக்கூடாது, வேற என்னதாங்க சொல்லணும் அப்படின்னா, அது சொல்லு, தளபதினு சொல்லு, இல்ல வந்து திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லு, இல்ல வந்து மாண்புமிகு தலைவர் அப்படின்னு எதனா சொல்லு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இல்லையா கூட கூட்டிட்டு சுத்துறீங்களா கூட்டணியில எங்க தோழர் திருமாவளவன்லாம் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார் அண்ணன் தளபதி அவர்கள் அப்படின்ட்டு. மத்தவங்க சொல்லணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை கைவிடுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நம்ம போன வீடியோலயே பார்த்திருந்தோம். அதாவது தாவேகாவுடைய கூட்டத்துக்கு பெண்களுக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூட்டம் சேர்க்கிறாரு விஜய். அந்த காசை கொடுக்கலன்னு சொல்லி அந்த பெண்கள்லாம் போயிட்டு தாவேக நிர்வாகிகள் கிட்ட சண்டை போட்டாங்க, பாருங்க வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லி திமுக ஐடி விங் சார்பில் பயங்கரமா பரவப்பட்டு வந்துச்சு. 2 நாளா பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம போட்டிருந்தோம். ஐயோ அது இல்லையா, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தப்ப தாவேக நிர்வாகிகள் போய் அங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்கள் போயிட்டு அவங்க கிட்ட முறையிடுறாங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சி லட்சணம் இப்படி இருக்குது, அவங்களை இப்படி கொடுமைப்படுத்துறாங்கிறத அந்த நிர்வாகிகள் கிட்ட முறையிடும் போது எடுத்த வீடியோ. அதை எடுத்துக்கிட்டு வந்து காசு கொடுக்கலன்னு சொல்லி புலம்புறாங்கன்னு சொல்லி மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கூச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஐடிவிங்க பார்த்து அந்த கேள்வி கேட்டிருந்தோம். சரி, ஐடிவிங்க தான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய வழக்கறிஞருங்க, திமுகவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய இந்த சரவணன், நிறைய டிபேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவி டிபேட்ல. குறிப்பா அந்த நேஷனல் மீடியா, இந்திகார மீடியா எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அட கோர்ட்ல தான் அந்த டைலாக் சொல்ல முடியல, விடுங்க அந்த டிவி டிபேட்லேயே நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாதாடுவாரு. இந்த மெல்டிங் பாயிண்ட் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசி ஃபேமஸ் ஆனவர். அவர் போட்டிருக்காரு, ப்ரோ கூட்டத்துக்கு வர்றதுக்கு 300 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா தான் கொடுத்தீங்களாமே, தாய் குலத்தின் சாபத்தை சம்பாதிக்காதீர்கள். என்ன ப்ரோ இதெல்லாம், தானா சேர்ந்த கூட்டம், தன்னெழுச்சி கூட்டம்னு வீர முழக்கம் விட்டாரு ப்ரோ, பணம் கொடுத்து சேர்ந்த கூட்டமா, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி இவருங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் வந்து இது ஒரு ஆதாரம்னு சொல்லி அதை பத்தி பதிவு போட்டிருக்காரு.
இல்லை இவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு கேஸ் நடத்தியா போங்க வாதாடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்குள்ள விட்டா இவர் எடுத்துகிட்டு போகிற ஆதாரம்லாம் எந்த மாதிரி ஆதாரமாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். எதுக்கு இவரை வச்சே ஒரு வழக்கு நடத்தி பாருங்க, திமுக முக்கியமான வழக்கை இவர்கிட்ட கொடுத்து நடத்தி பாருங்க. இதாண்டா டிரைவர், உன்னை வச்சு தாண்டா வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓனர் சொன்னார் இல்லையா, அது ரொம்ப வைரலான ஒரு ஆடியோ. அந்த மாதிரி நீதாயா அட்வொகேட்டு, உன்னை வச்சுதாயா கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமைப்படும் அளவுக்கு அந்த வழக்கை நடத்தி தருவார். அந்த அளவுக்கு ஒரு சச் அ டேலண்டட் காட் கிஃப்டட் சைல்டு நம்ம சாரவணன் அண்ணாதுரை. இது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்களா? சரி, இது மட்டுமா அப்படின்னா இன்னும் மூர்க்கமா போறாங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன், பயங்கரமான கூட்டம், இது தாவேக்காவுடைய கூட்டம் தான் சொல்லி பரப்புறாங்க. அதுல வந்து மொட்டை மாடியில் அங்கே இங்கெல்லாம் இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்க லைன் போகுது, எலக்ட்ரிக் லைன் போகுது. அதை ஒருத்தன் போயிட்டு அப்படி தொட்டு அப்படி ஷாக் அடிச்சு அப்படியே விழுந்துட்டான். இது ஒரு வீடியோ எடுத்து போட்டு பாருங்க, உயிர் போயிருன்னு சொன்னா கேட்குறீங்களாடா, இந்த அணில்கள் வந்து இப்படி பாருங்க போயிட்டு விஜய் பார்க்குறன்ற ஆர்வத்தில் போயிட்டு உசுரை விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பரப்புறாங்க. டேய் என்னடா அது, இப்படிலாம் நடந்திருந்தா இந்நேரம் செய்தி மீடியாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஊடகங்கள்லாம் இதை தானே வச்சு ஓட்டுன்னு ஓடி இருப்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லையான்னு பார்த்தா அது எங்கேயோ நார்த் இந்தியாவில் எப்பயோ நடந்த ஏதோ ஒரு சம்பவம், அந்த விஷயம் வந்து தாவேக கூட்டத்தில் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு வெறி பிடிச்சி காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரியுதா? டே அப்பா டே, இந்த இது பார்க்கும்போது தான் தெரியுது, தாவேக்கால இருக்கக்கூடிய தம்பிகள் சின்ன சின்ன பசங்கள்லாம் அல்லது விஜய் அவர்களை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் போகிற பசங்கள்லாம் ரொம்ப அலாட்டா இருங்கயா, ரொம்ப ரொம்ப அலாட்டா இருங்க. நீங்க அங்க கூட்டம் கூடுறதுனாலயோ இல்லை அங்க விஜய் அவர்கள் வரதுனாலயோ உங்களுக்கு எதனா ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு எதனா ஆகும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற ஒரு கும்பல் ரொம்ப வெறித்தனமா காத்துட்டு இருக்குது. அதனால ரொம்ப பத்திரமா போயிட்டு ரொம்ப பத்திரமா வர வழியை பாருங்க. ஏற்கனவே மதுரை மாநாட்டில் ஏதோ ஒரு தம்பி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு போற வழியில அப்படின்ற உடனே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க வேற ஒரு ஐடிவிங்ல. அதான் ஆரம்பிச்சிருச்சு, டெத் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு எத்தனை டெத் ஆக போகுது பாரு, நாங்க உட்காந்து கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா உட்காந்துருக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப மோசமா ரொம்ப வக்கரமா இவங்களுடைய எண்ணங்கள்லாம் போயிட்டு இருக்குது. அலாட் ஆகிக்காங்க. அடுத்து மூணாவதாக இன்னொரு விஷயம், ரொம்ப நாளா இவரை பத்தி நம்ம பேசலன்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் கூட வருத்தப்பட்டீங்க. அது யார் அப்படின்னா திமுகவின் அண்டா என்று தன்னைத்தானே பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர் நம்முடைய செந்தில் வேல் வீச்சு. அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தாருங்க, பேரறிஞர் அண்ணா விருதை பெற்ற மகிழ்ச்சியான தருணம் அப்படின்ட்டு. நமக்கு பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம், இவருக்கு எதுக்கே அண்ணா விருது கொடுத்தீங்க, அண்டான்னு சொல்லி ஒரு விருது கொடுத்திருந்தாலே சந்தோஷமா வாங்கிட்டு போயிருப்பாருல, எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லியான விருதெல்லாம் கொடுக்குறீங்க? இப்ப நாலு பின்ன பேரறிஞர் அண்ணா விருது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பெரிய மனுஷனுக்கு அதே அவார்டை கொடுத்தீங்கன்னா எப்படி வாங்குவாங்க? அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்காது? ஓ அந்த ஆளு வாங்கின அவார்டு எனக்கு வேணாம் ஒன்றும் போ அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அப்படின்ற அளவுக்கு ஒரு அவார்டு வாங்கினவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் போன வாரம் பேசும்போது கொள்ளையடிச்சு வளர்ந்த குடும்பம், நான் சொந்த உழைப்புல வந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் இல்லையா, அதுக்கு கவுண்டர் பண்றேன்னு சொல்லி வந்துட்டாரு. விஜயின் தந்தை 1945 பிறந்திருக்கிறாரு. ஆனா 1947 ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்கு வந்தவர் கலைஞர். அப்போ வந்து விஜயோடைய அப்பாவுக்கே 2 வயசு தான். 1952 அவர் உழைத்து ஈட்டிய பணத்தில் சொந்தமாக கார் வாங்கியவர் கலைஞர். அப்போ விஜயின் அப்பாவோட வயசு 7. 1955 கலைஞர் உழைத்து ஈட்டிய பணத்தில் கோபாலபுரம் வீட்டை வாங்கினார். அப்பொழுது விஜயின் தந்தை வயது 10. அதாவது 10 வயசு பையனா உங்க அப்பா இருக்கும் போதே சொந்தமா வீடு வாங்கிட்டாரா, சினிமாவில் கதை எழுதி, சினிமாவில் டயலாக் எழுதி எங்க தலைவர், அவரை போய் கொள்ளையடிச்சு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராராம். சரிப்பா, ஒரு 5-6 படத்துக்கு கதை எழுதி வீடு வாங்கிட்டாரு. அந்த வீடு எப்படி வாங்கினாரு, அந்த வீட்டோட கதை என்ன, அதோடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு ஒரு சிம்பிளான கேள்வி, முந்தா நேத்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, இட்லி கடை படத்துடைய பேரு. சரி ட்ரெய்லர் தனுஷ் படம் நல்லா இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளே பண்ண உடனேங்க ஒரு கண்கொள்ளா காட்சி வந்து கண்ணு முன்னாடி நிக்குது. அது என்ன? ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பன் உதயநிதி வழங்கும் அப்படின்னு சொல்லி வந்து நிக்குது ஒரு ஃப்ரேம். இப்ப இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அந்த இட்லி கடை படத்தை, ரிலீஸ் ஆக போற இட்லி கடை படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு இல்லையா தமிழ்நாட்டில், ரெட் ஜெயின் மூவிஸுடைய சிஇஓ இன்பன் உதயநிதி. அவர் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு பணம், அந்த அவ்வளோ பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை, அதாவது அடுத்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிறதாக இருக்கக்கூடிய படத்தை ராஜ்கமல் பிக்சர்ஸோடு சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ரெட் ஜெயின் மூவிஸ், அவ்வளோ பெரிய தயாரிப்பு நிறுவனம். ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம்னா அதோடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்கும், சம்பளம் எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ பெரிய படத்தை தயாரிக்க போற ரெட் ஜெயின் நிறுவனத்துடைய சிஇஓ ஆக இன்பன் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இல்லையா. அந்த இன்பன் உதயநிதி அவர்களுக்கு இவ்வளவும் தயாரிக்கிறதுக்கும் இவ்வளவும் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் வந்த பணம்
1952 1955 ஐயா கருணாநிதி அவர்கள் ராஜகுமாரி படத்துக்கு வசனம் எழுதி சம்பாரிச்ச காசுல போட்ட அந்த வட்டியில போட்ட குட்டியில வந்த படம் தானே அது. சரி, கோபாலபுரம் வீட்டை 1955 வாங்கினாரு. வாங்கி எப்படி அந்த வீட்டை வாடகை கூட்டு சம்பாரிச்ச காசுல தான் இப்ப இன்பன் உதயநிதி அவர்கள் அடுத்து ரஜினி படம் கமல் படத்தெல்லாம் வந்து தயாரிக்க போறாரா? இப்படி 4 தலைமுறைகளை தாண்டியும் நூற்றுக்கணக்கான கோடிகளை போட்டு படத்தை தயாரிக்கிறதுல இருந்து பல்வேறு பிசினஸ்களை பண்ற அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த படங்கள்ல கதை எழுதி 1940லயும் 50லயும் ஐயா கருணாநிதி அவர்கள் போட்ட அந்த விதை தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய குடும்பத்துக்கும் அவங்கவுங்க செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. இத்தனைக்கும் 1957 ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாரு. ரைட்டு. சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன சம்பளம்? எப்படிங்க பேர பிள்ளையால இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு சிஇஓவா இருக்க முடியுது? என்ன பிசினஸ் பண்ணாங்க அவங்க ஃபேமிலி? ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் என்ன பிசினஸ் அதுக்கப்புறம் பண்ணாங்க? அப்படி ஒரு பிசினஸ் மாடலை யாருக்குமே எங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்றதுனே தெரியலையே. இதுக்கு எதாவது லாஜிக் இருக்குதா? கேட்டா 1955 கோபாலபுரத்துல வீடு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது. சரி, அப்ப என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவும் எழுதுறீங்க, இவ்வளவு லென்த்தியா ஒரு பேஜுக்கு எழுதி முட்டு கொடுக்குறீங்க. கொள்ளை அடிக்கலைங்க, அப்படிப்பட்ட பழக்கமே கிடையாது. ஒரே ஒத்த பைசா கூட ஊழல் பண்ண கிடையாது, கொள்ளை அடிக்க கிடையாதுங்க எங்க கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்ல வேண்டியது. அந்த வார்த்தை மட்டும் வர மாட்டேங்குது செந்தில்வேலுக்கோ அல்லது வந்து திமுகவுக்கு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு பக்கம் பக்கமா ரைட்டை எழுதிட்டு இருக்கிற யாருக்குமே. சரி, இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு ஹைலைட்டான செய்தி. நான் ஏற்கனவே பல நாட்களாக சொல்லி வந்து கொண்டிருந்த அந்த காலம் இப்பொழுது வந்து விட்டது. அதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சு விட்டது. அது என்னப்பா அப்படின்னா, எப்ப பார்த்தாலுமே அதிமுக கூட்டணியில குழப்பம், அந்த கட்சியில குழப்பம், இந்த கட்சியில குழப்பம், திமுக பாருங்க அப்படி வெல் செட்டில்டா பக்காவா பேக்கேஜா ஒரு அணியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா நான் சொல்லிட்டே இருந்தேன், மற்றதெல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகி சால்வ் ஆகி வரும்போது திமுக ஆரம்பிக்கும் பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இதோ ஆரம்பிக்க தொடங்கி விட்டது. அதுக்கான சிம்டம்ஸ்கள் இப்பொழுதே புகைய தொடங்கி விட்டது. என்னது? காங்கிரஸுங்க டெய்லி ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைவர்கள் அல்லது அவங்களுடைய மேடையில் பேசக்கூடியவங்க 117 தொகுதி வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா KS அழகிரி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, 60 ஆண்டு காலமாக கூட்டணியில எங்களை வச்சுக்கிட்டு சாரை பூரா அவங்க குடிச்சிடுறாங்க, சக்கையை எங்களுக்கு கொடுத்துட்றாங்க தின்னுன்னு சொல்லி. அது எப்படி நாங்க திங்கிறது? இந்த தடவை நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி கேட்போம், அதிக சீட்டுகளை கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. இந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டம் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. அந்த மேடையில பேசின ஒரு காங்கிரஸ் பேச்சாளர், யாரும் எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க, திமுகல ஏதோ தொகுதிக்கு 5000 ஓட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இந்த முறை எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு கொடுக்கலன்னா இந்த காங்கிரஸ் என்னும் கிளி விஜயை நோக்கி பறந்து சென்று விடும், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. ஆகவே இவர்களெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி தற்போது இருக்கிறது, நேரத்தின் அறிவுகிறது. எனக்கு சுத்தமா பேச சொல்லி பின்னாடி இருந்து அங்கே சிக்னல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் பேச விட்டா 2 மணி நேரம் கூட பேசுவேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும், ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்று கட்சி தொண்டர்களாக விரும்புகிறார்கள். இல்லை, விஜய் கூட்டணி நோக்கி காங்கிரஸ் என்ற கிளி பறந்து விடும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்படி நல்ல கருத்தா பேசி பழகுங்கய்யா. இப்பதானே பாக்குறதுக்கு ஒரு உற்சாகமா இருக்குது. இப்ப வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற கிளி வந்து கூட்டணியில பங்கு கொடுக்கல, ஆட்சியில பங்கு கொடுக்கல அப்படின்னா நாங்க அப்படி பறந்து போயிடுவோம் அப்படின்றதுக்கு ரெடி ஆயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு கூட நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அந்த கிளி டயலாக் அவர் சொல்லும்போது, இந்த பச்சை கிளி டயலாக் சொல்லும்போது மேலில் இருந்து அத்தனை பேருமே கைத்தட்டுறாங்க, அத்தனை அங்கிள்ஸுமே வந்து அதை ஆமோதிக்கிறார்கள். அப்படின்னும் போது இந்த கிளி மேட்டர்ல எல்லாருக்குமே உடன்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இப்ப இந்த கிளியை எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சமாதானப்படுத்த போகிறார்? கிளி கோச்சிக்காதமா, கவுண்டமணி போவார்ல நரி, கோச்சிக்காதமா ஒரே ஒரு ஓலை விட்டுருமா அப்படின்ட்டு, அந்த மாதிரி இப்ப இந்த கிளியை சமாதானப்படுத்தணும். உடனே பச்சை கிளி கோச்சிக்கிட்டு இல்ல பச்சை கிளிக்கு ஒரு புல்லட்டும் ஒரு தொப்பியும் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பச்சை கிளி முறுக்கிட்டு ஒரு பக்கம் போக போகுது. இப்ப என்ன அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா கண்டுகிட்டாங்க. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி ரைட், இது இன்னும் பாயிண்ட் வரல, இன்னும் டைம் வரல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னொரு மாதம் 2 மாதம் போட்டோம், விஜயோடைய அந்த பயணம்லாம் கொஞ்சம் அப்படி போயிட்டு இன்னொரு மொமெண்டம்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கிட்டோம், அந்த பக்கம் ஏடிஎம்கே அலையன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வச்சு செய்யணும் இந்த அங்கில அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் அவங்க தயாராகிட்டு வராங்க. அதாவது இப்போ டிசம்பர் வாக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே சர்வே எடுத்து பார்ப்பாங்க, ரகசிய சர்வே.
வெறும் பெரிய கட்சிகள் மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளும் சர்வே எடுத்து பார்ப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப எடுத்து பார்க்கும்போது இன்கேஸ் அந்த 20 அப்படிங்கிற அந்த மார்ஜின் 20% அப்படிங்கிறத தாவேக்காவால தாண்ட முடியுமோ அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சர்வேஸ்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சும்மா திமுகவை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்ற பெயரில் வச்சு பிதுக்கி எடுக்க போகிறார்கள். நம்ம தினம் தினம் பிரேக்கிங் நியூஸ் பார்ப்போம். நமக்கு அது பிரேக்கிங் நியூஸா இருக்கும். திமுக உடன்பிறப்புகளுக்கு அது ஹார்ட் பிரேக்கிங் நியூஸா இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கும். இன்னும் 2 மாசம் தான் அதுக்கு டைம் இருக்குது. இப்ப பாமக போயிட்டு அதிமுகல செட்டில் ஆயிரட்டும், தேமுதிக போயிட்டு அதிமுகல செட்டில் ஆயிரட்டும் அப்படின்னு சொல்லி தான் தோழர் திருமாவளவன் அவர்கள், இன்னும் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்டு, அங்க போக வேண்டியவங்கலாம் போயிட்டாங்க. இங்க ஒன்லி நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு நடக்கும். அது நடக்கும்போது நம்ம நிறைய அதை பத்தி பேச போறோம், நிறைய விவாதிக்க போறோம். அதுக்கான சிம்டம்ஸை தான் இப்ப இருந்தே லைட்டா அப்படியே மலைச்சாரல் மாதிரி காங்கிரஸ் தூவிட்டு வராங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.